So to create company, அப்புறம் company information, create company, அப்புறம் type the name as Janan Mohan and keep all other fields as they are, choose S to accept. Okay. அப்புறம் second step வந்து to create name under வந்து grouping accept S. அதுக்கப்புறம் sorry, to maintain accounts, gateway of tally, FIA accounting features, general இதெல்லாம் படிச்சிட்டீங்களா நல்லா? ஜனன் மோகன் இதெல்லாம் படிச்சிட்டீங்களா நல்லா? கேட்வே ஆஃப் டாலி, மாஸ்டர்ஸ், அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன், லெட்ஜர்ஸ் கிரியேட்டர். அப்புறம் தேர்ட் ஸ்டெப் வந்து வவுச்சர் என்டர் பண்ணும்போது அந்த பர்டிகுலர்ஸ் என்ன லிஸ்ட் ஆஃப் லெட்ஜர்ஸ்ல என்டர் த அமௌண்ட், நரேஷன், அக்செப்ட் எஸ். கடைசியா அக்செப்ட் எஸ் வந்துரும். ஃபோர்த் ஸ்டெப் வந்து F6னா ரெசீட் வவுச்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. F4னா கான்ட்ரா வவுச்சர், F8னா சேல்ஸ் வவுச்சர், F5னா பேமெண்ட் வவுச்சர், F9னா பர்ச்சேஸ் வவுச்சர், F7னா ஜர்னல் வவுச்சர். இதெல்லாம் போடணும். F6னா receipt voucher, F4னா contract voucher, F8னா sales voucher, F5னா payment voucher, F9னா purchase voucher, F7னா journal voucher. அடுத்தது வந்து view trial balanceல எல்லாமே gateway of tally, trial balance, அதே மாதிரி gateway of tally, P&L account, gateway of tally, balance sheet, gateway of tally, ratio analysis. ஓகேவா? அப்ப சப்ஸ்ட்ரி புக்ஸ்னா கேட்வே ஆஃப் டாலி டே புக். சப்ஸ்ட்ரி புக்ஸ்னா எதெல்லாம் சப்ஸ்ட்ரி புக்ஸ் மோகன்? which are called as subsidy books? Purchases books, cash book, sales books. அதெல்லாம் தான் சப்ஸ்ட்ரி புக்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு ஒரு வாட்டி அந்த அப்ஜெக்டிவ்ஸ் டெஸ்ட் எழுதிருங்க என்ன கண்ணா ரெண்டு பேருமே. இன்னைக்கு எனி பார்ட் ஆஃப் தி டே அந்த 100 மார்க்ஸ் டெஸ்ட் இருக்குல்ல அது மட்டும் எழுதிருங்க. ஓகேவா? இந்த 5 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரைஸ்ட் அக்கவுண்டிங் சிஸ்டம் நிறைய பேப்பர்ல பாக்குறேன். இது அஞ்சுமே படிச்சிட்டீங்களா நல்லா? அஞ்சுமே தரவா படிச்சிட்டீங்களா? அதான் டவுட் இருக்கா ஜனன்? ஓகே. மோகன் நீங்க இந்த 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 5 கொஸ்டின் நல்லா படிச்சிட்டீங்களா? ஓகே. படிச்சிட்டீங்களா? இந்த 5 கொஸ்டின்ல இருந்து 2 கொஸ்டின் வந்து கண்டிப்பா 3 மார்க்ஸ்ல வரும். ஏதாவது ஒரு கொஸ்டின் 5 மார்க்ஸ்லயும் வர சான்சஸ் இருக்கு. லைக் 5 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேஸ். ஓகே. நல்லா பாத்துக்கோங்க. தேவி commenced a business with a capital of rupees 4 lakhs. என்ன ஜர்னல் என்ட்ரி ஜனன்? ஒரே நிமிஷம். தேவி commenced a business with a capital of 4 lakhs. வெரி குட். அது வந்து ரெசீட் வவுச்சர். ஓகே. குரூப் என்னன்னா கேஷ்க்கு கேஷ் இன் ஹேண்ட், தேவி கேபிட்டலுக்கு கேபிட்டல் அக்கவுண்ட். அக்செப்ட் எஸ். ஓகே. அப்புறம் an account was opened with Indian Bank and deposited rupees 60,000. அது கரெக்ட். இந்தியன் பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு கேஷ் அக்கவுண்ட். இது ரெண்டுமே கான்ட்ரா. ஸோ கான்ட்ரா வவுச்சர், குரூப்பிங் வந்து பேங்க் அக்கவுண்ட், டு கேஷ்னால கேஷ் இன் ஹேண்ட், அக்செப்ட் எஸ். ஓகே. ஜனன் purchase furniture by paying cash rupees 15,000. வெரி குட். சூப்பர். அப்ப ஃபர்னிச்சர்ன்றது வந்து பேமெண்ட் வவுச்சர், கேஷும் பேமெண்ட் வவுச்சர். ஃபர்னிச்சர் வந்து ஃபிக்ஸ்டு அசெட் குரூப், கேஷ் கேஷ் இன் ஹேண்ட். ஓகே. நெக்ஸ்ட் goods purchased on credit from Sumati for rupees 50,000. சுமதி அக்கவுண்ட்.
சுமதி அக்கௌண்ட்ன்றது வில் கோ டு சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். பர்ச்சேசஸ்க்கு போகும். ஓகே. அடுத்தது கேஷ் சேல்ஸ் ஜனன். கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ். சேல் பண்ணும்போது கேஷ் உள்ள வருது. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன் கேஷ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் டு சேல்ஸ் அக்கௌண்ட் rupees 10,000. ஓகே. Goods purchased from Raja for rupees 5,000 and paid by check. From Raja. Bank account. செக்னால பேங்க். வெரி குட். ஸோ பர்ச்சேசஸ்ன்றது பர்ச்சேசஸ்ல போயிடும். பேங்க்ன்றது பேங்க்ல போயிடும். ஓகே. பர்ச்சேஸ் வவுச்சர். ஜனன் நீங்க சொல்லுங்க கண்ணா. Goods sold to அருண். ஆ வெரி குட். 70,000. அருண்ன்றது வந்து இட் இஸ் சண்டரி டெட்டாரு. சேல்ஸ்ன்றது சேல்ஸ் அக்கவுண்ட். சேல்ஸ் வவுச்சர். ஓகே. மோ நீங்க சொல்லுங்க. மணி withdrawn from bank for office use. Money withdrawn from cash account debit. Correct. Bank. Correct. Contract cash in hand bank. Janan part payment of rupees 30,000 paid to Sumati by check. இல்ல debit the receiver யாரு? Okay, debit the receiver, credit what goes out. So 2 வந்தாலே அது அவங்க தான் வந்து receiver. Okay. So Sumati account debit இது வந்து payment voucher, sundry creditor bank account. அப்புறம் part Arun made part payment of rupees 10,000 by cash. Mohan. அருண் யாரு? அருண் யாருன்னு பாத்தீங்கன்னா சேல் பண்ணிருக்கோம்ல கூட்ஸ், அவன் தான் அருண். சோ அவன் நம்மளுக்கு திருப்பி தரான். ஆ அருண் மேடு பேமெண்ட். நம்மளுக்கு கேஷ் வருது உள்ள. கேஷ் அக்கவுண்ட் டெபிட். கரெக்ட். ஓகேவா? சோ கேஷ் அக்கவுண்ட் டெபிட் அருண். ரெசீட் வச்சு இங்க திடீர்னு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இதுக்கு இப்படி இந்த பேமெண்ட்னு போனா அதுக்கு முன்னாடி ஏதாவது டிரான்சாக்ஷன் அருண் ரிலேட்டடா நடந்திருக்கான்னு பாருங்க. அருணுக்கு நம்ம கொடுத்துருந்தோம்னா அவர் நம்மளுக்கு டெட்டார். அருணுக்கு கூட்ஸ் கொடுத்துருந்தோம்னா அருண் நம்மளுக்கு டெட்டார். அருண் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தானா அவர் நம்மளுக்கு கிரெடிட்டார். அப்படி வரும். அப்ப அருண் மேடு பார்ட் பேமெண்ட்னா என்ன அர்த்தம்? நம்மளுக்கு கேஷ் வருது. டெபிட் வாட் கம்ஸ் இன். கேஷ் இஸ் கம்மிங் இன். அதனால டெபிட் பண்ணும். புரியுதா? salary paid to staff through ECS. ஜனா நீங்க சொல்லுங்க கண்ணா. 36,000. Very good. Salary account, electricity expenses, admin expenses, internet expenses, இது எல்லாமே indirect expenses. Okay. Direct material, direct labor, direct expenses, octroi, water, carriage inwards, இது எல்லாமே direct expenses. புரியுதா? நாங்க எழுதட்டுமா? Direct material, direct labor, octroi, water, gas, direct expenses, carriage inwards, இது எல்லாமே direct expenses. ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா. இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எதெல்லாம்னா salary, carriage outwards, electricity expenses, internet expenses, insurance,
அட்மின் எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகேவா? சம்டைம்ஸ் இதுல தான் அதை கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. கேரேஜ் இன்வெர்ட்ஸ் இஸ் டைரக்ட் எக்ஸ்பென்சஸா கேட்பாங்க. இல்ல இப்படி கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம் கம்பல்சரியில. வாட் கம்ப்ரைசஸ் ஆஃப் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்க இந்த லிஸ்ட்லாம் எழுதுங்க. ஓகே, டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர். வாட் கம்ப்ரைசஸ் ஆஃப் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இப்ப யாரோட முடிச்சோம்? ஜனனா, மோகனா? நீங்க தான் சொல்லணும். மோகன் நீங்க சொல்லுங்க கண்ணா. salaries paid to staff through ECS 36,000 முடிஞ்சிருச்சா? salaries ஓ அதுக்கு தான் இது சொன்னேனா? carriage on purchases 6,000 paid by cash. மூணு சொல்லுங்க. வெரி குட். ஸோ கேரேஜ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். கேரேஜ் வந்து இட்ஸ் அ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரேஜ் இன்வர்ட்ஸ்னாலும் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். கேரேஜ் மட்டும் சொன்னாலுமே டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். கேரேஜ் அவுட்வர்ட்ஸ் தான் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே. நெக்ஸ்ட் இந்த பர்ச்சேஸ் கம்ப்யூட்டர் ஃப்ரம் முத்து லிமிடெட் ஆன் கிரெடிட் ருபீஸ் 44,000. ஜனன் நீங்க சொல்லுங்க கண்ணா. குட். கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் டெபிட் டு முத்து 4,000. இப்போ என்ட்ரிஸ் எல்லாமே போடுறோம்ல. இப்போ இதோட ஒர்க்கிங் எப்படி பண்ண போறோம்னா, இது வந்து நார்மலா ஜேர்னல் பண்றது. நம்ம வவுச்சர் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணுவோம்னா, இதெல்லாம் ரெசீட் வவுச்சர், கான்ட்ரா, பேமெண்ட், பர்ச்சேஸ் அப்படி வரும் குரூப்பிங். இத நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இப்படி ஃபாலோயிங் ஸ்டெப்ஸ் ஆர் டு பி ஃபாலோ டு என்டர் த டிரான்சாக்ஷன் இன் டாலி ERP9. ஃபர்ஸ்ட் சுக்லாம்பரதனம், கிரியேஷன் ஆஃப் அ கம்பெனி. ஓகே. ஸோ கம்பெனி இன்ஃபர்மேஷன், அப்புறம் அந்த கிரேட்டர் தான் சைனு, கிரியேட் கம்பெனி, என்ன டைப் ஆஃப் த நேம், எஸ் டு அக்செப்ட். சரியா? அடுத்தது கம்பெனி கிரியேட் பண்ணிட்டோமா, இப்போ அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணோம். அப்போ என்ன, அக்கவுண்டிங் ஃபீச்சர்ஸ், ஜென்ரல், மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ் ஒன்லி, எஸ் டு அக்செப்ட். அடுத்தது கிரியேஷன் ஆஃப் லெஜர் அக்கௌண்ட்ஸ். அப்புறம் அதுக்கு என்ன, கேட்வே ஆஃப் டாலி, கிரியேட் லெஜர், அக்செப்ட் எஸ். அதுக்கு அடுத்தது வந்து ஒவ்வொன்று அக்கௌண்ட்டா கிரியேட் பண்ணணும். தேவி கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ நீங்க ஜர்னல் என்ட்ரி இங்க போட்டுறீங்களா ஒவ்வொன்றா? ஃபர்ஸ்ட் தேவி கேபிட்டல் அக்கௌண்ட், அப்போ தேவி கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு பண்ணணும். அடுத்தது இந்தியன் பேங்க் அக்கௌண்ட் செகண்ட் டிரான்சாக்ஷனுக்கு. ஸோ நேம் தேவி கேபிட்டல் அக்கௌண்ட். எந்த கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே பண்ணுவீங்க, எந்த குரூப்பிங் கீழே பண்ணுவீங்க, கேபிட்டல் அக்கௌண்ட். கிவ் அக்செப்ட் எஸ். புரியுதா? அடுத்தது கிரியேட் இந்தியன் பேங்க், நேம் இந்தியன் பேங்க், பேங்க் அக்கௌண்ட் கீழே குரூப் பண்ணோம், அக்செப்ட் எஸ். அதே மாதிரி ஃபர்னிச்சர், பர்ச்சேசஸ், சுமதி, சேல்ஸ் அக்கௌண்ட், ஆர்என், சாலரிஸ். ஆர்என் சாலரிஸ் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், கேரேஜ் பார்த்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் வந்து அசர்ட் கீழே வரும். ஓகேவா? முத்து வந்து சண்டே கட்டர்ஸ். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் வவுச்சர்ஸ் மூலமா டு என்டர் டிரான்சாக்ஷன் த்ரூ வவுச்சர்ஸ். அதுக்கு என்ன பண்ணணும், F6 receipt voucher cash. அப்புறம் தேவி இது என்டர் த அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் எல்லாம் போட்டுட்டு நரேஷன் கேபிட்டல் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நீங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்றது எப்படின்னா இந்த ப்ராப்ளம் பார்த்தே தெரிஞ்சிடும். இப்போ இங்க தேவி கேபிட்டல், இந்தியன் பேங்க், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், அப்புறம் வந்து சுமதி வந்து கிரெடிட்டாரு, சேல்ஸ் அக்கௌண்ட், ராஜா அக்கௌண்ட், அருண் அக்கௌண்ட், அப்புறம் வந்து பேங்க் அக்கௌண்ட், சுமதி அக்கௌண்ட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அப்புறம் salary அக்கௌண்ட், கேரேஜ் அக்கௌண்ட், கம்ப்யூட்டர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடலாம் அந்த ஃபேஸ் ஆஃப் இட். அப்புறம் ஜர்னல் என்ட்ரிஸ் போடும்போது தான் உங்களுக்கு இதெல்லாம் கரெக்டா வரும். என்டர் த அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல், அப்புறம் பர்ச்சேஸ் வவுச்சர், அதுக்கப்புறம் தான் F9ன்றது பர்ச்சேஸ் வவுச்சர், F6 வந்து ரெசீட் வவுச்சர். இது படிச்சிட்டீங்களா? F6 ரெசீட் வவுச்சர், F4 வந்து கான்ட்ரா வவுச்சர், F5 வந்து பேமெண்ட் வவுச்சர், F8 வந்து சேல்ஸ் வவுச்சர், F9 வந்து பர்ச்சேஸ் வவுச்சர். F4 என்ன ஜனன், என்ன வவுச்சர்?
ஜனன் F4 என்ன வவுச்சர் கண்ணா? இல்ல F4 என்ன வவுச்சர்? என்ன டைப் ஆஃப் வவுச்சர்? கான்ட்ரா வவுச்சர். கரெக்ட். கான்ட்ரா வவுச்சர். மோகன், சேல்ஸ் வவுச்சர் என்ன வவுச்சர்? நம்பர். சேல்ஸ் வவுச்சர் என்ன நம்பர்? F8. ஓகே. இது படிச்சிட்டீங்களா இல்லையா? நான் சொல்றேன் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து கம்பல்சரி கொஸ்டின்ல கேட்பாங்க. நான் சொல்றத நோட் பண்ணிக்கிறீங்களா? F6 ரெசீட் வவுச்சர் நோட் பண்ணிக்கோங்க. இது கேட்பாங்க, கண்டிப்பா கேட்பாங்க. ஏதாவது ஒண்ணு வரும். இந்த சம் படிச்சிட்டீங்களா ஏற்கனவே இல்ல இனிமே தான் ப்ரிப்பேர் பண்ணணுமா? பாத்துருங்க கண்ணா, விட்டுறாதீங்க. 2023 வரைக்கும் டாலி வந்து 1 மார்க்ல கேட்டான். 2024லேருந்து டாலி வந்து 5 மார்க்ஸ்ல கேட்க ஆரம்பிச்சிட்டான். அதனால பாத்துருங்க என்ன, அசால்ட்டா விட்டுறாதீங்க, பாத்துருங்க. எழுதிக்கோங்க. F6 receipt voucher, F4 contra. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 5P 5 PM 5 F5 வந்து பேமெண்ட். 8S 8S 9P 9P 8S 5P 5PA 4C 6R 7J 10AC AC 10 இருக்கு, சும்மா அப்படி சொல்றேன். 7J இதெல்லாம் நான் பஸ் நம்பர் மாதிரி இருக்குல்ல. 7J ஏதாவது க்ளூ வச்சிருக்கீங்களா? 5 F5 வந்து பேமெண்ட் வவுச்சர். நான் பார்க்காம கேட்கட்டுமா, சொல்றீங்களா? ம். சி இந்த ஒவ்வொரு ட்ரையல் பேலன்ஸ்க்கும் பிஎன்எல்லுக்கும் பேலன்ஸ் ஷீட்டுக்கும் ரேஷியோ அனாலிசிஸ்க்கும் சப்ஸ்ட்ரி புக்ஸ்க்கும் நீங்க என்ன பண்ணணும்? கேட்வே ஆஃப் டாலி, ரிப்போர்ட்ஸ், டிஸ்பிளே, ட்ரையல் பேலன்ஸ், ஆல்ட் F1. ஓகேவா மோகன்? ஓகேவா ஜனன்? கடைசி ஸ்டெப் இது, 5th ஸ்டெப். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சீக்வென்ஸ் பாத்தீங்கன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஜேர்னல் பண்ணிட்டு லெட்ஜர் பண்ணிட்டு இதெல்லாம் ஜேர்னல் லெட்ஜர்ல வந்துடும். இந்த 4th ஸ்டெப், 3rd ஸ்டெப், 2nd ஸ்டெப், இந்த மூணுமே ஜேர்னலிங் அண்ட் லெட்ஜர்ல வரும். 5வது ஸ்டெப் தான் ட்ரையல் பேலன்ஸ். அப்போ கேட்வே ஆஃப் டாலி, ரிப்போர்ட்ஸ், அப்புறம் அதுக்கு போய் அதுல டிஸ்பிளே, அங்க ட்ரையல் பேலன்ஸ் கிளிக் பண்ணா ஆல்ட் F1 டீடைலா வரும். டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் லிஸ்ட். அப்புறம் வியூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், கேட்வே ஆஃப் டாலி, ரிப்போர்ட்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஆல்ட் F1. அப்புறம் வியூ பேலன்ஸ் ஷீட், கேட்வே ஆஃப் டாலி, ரிப்போர்ட்ஸ், பேலன்ஸ் ஷீட், ஆல்ட் F1. ரேஷியோ அனாலிசிஸ், கேட்வே ஆஃப் டாலி, ரிப்போர்ட்ஸ், ரேஷியோ அனாலிசிஸ், ஆல்ட் F1. சப்ஸ்ட்ரி புக்ஸ், கேட்வே ஆஃப் டாலி, ரிப்போர்ட்ஸ், டிஸ்பிளே, டே புக், ஆல்ட் F1. சப்ஸ்ட்ரி புக்ஸ்ன்ட்டு நம்ம டாலியில போட மாட்டோம், டே புக்குன்னு போடுறோம். சரியா? ஸோ இந்த சைன் எல்லாத்துக்கும் போட்டுக்கணுங்க. நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதான் டாலி சைன். கிரேட்டர் தேன் சைன் தான் டாலி சைன். ஒன்னொன்னுத்துக்கு நடுவில் அதுதான் வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கம்பெனியை கிரியேட் பண்ணணும், அப்புறம் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அப்புறம் ஒவ்வொரு லெஜர் அக்கௌண்ட்டும் பண்ணிட்டு ஒவ்வொரு லெஜர் அக்கௌண்ட்டையும் கிரியேட் பண்ணணும். எப்படி? ஜனன் கேபிட்டல் அக்கௌண்ட்டு, மோகன் வந்து அக்கௌண்ட்டு, அப்புறம் வந்து பிரியங்கா salary அக்கௌண்ட், அந்த மாதிரி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஜேர்னல் என்ட்ரி இங்க தான் வரும். இந்த 3rd ஸ்டெப்ல தான் ஜேர்னல் என்ட்ரி வரும் கண்ணா. என்ன டைப் ஆஃப் வவுச்சர், ரெசீட் வவுச்சரா, பேமெண்ட் வவுச்சரா போடணும், பர்டிகுலர்ஸ் என்ன, எவ்வளோ அமௌண்ட், நரேஷன், அக்செப்டஸ். இந்த 3rd ஸ்டெப்ல தான் அந்த அக்செப்டஸ் நிறைய வரும். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நான் இது கேள்வி கேட்கறேன், பதில் சொல்லுங்க.
ஜனன் நீங்க சொல்லுங்க. F6 என்ன வவுச்சர்? ம். மோகன் பர்ச்சேஸ் வவுச்சர் என்ன வவுச்சர்? ம். ஜனன் ஜர்னல் வவுச்சர் என்ன வவுச்சர்? வெரி குட். மோகன் அக்கவுண்ட் ரிப்போர்ட்ஸ் கிரேட்டர் than பேலன்ஸ் ஷீட் கிரேட்டர் than ஆல்ட் F1 எதுக்கு வரும்? வெரி குட். அன்னைக்கு ஒண்ணு படிச்சோம்ல F1 எதுக்கு படிச்சோம்? செலக்டிங் தி ஃபீச்சர்ஸ்க்கா? ஆ F11 எதுக்கு படிச்சோம்? வெரி குட். மோகன் ஜனன் நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க கண்ணா. சேல்ஸ் வவுச்சர். வெரி குட். வெரி குட். F8. ஓகே. மோகன் பேமெண்ட் வவுச்சர் என்ன? குட். ஜனன் F5 என்ன வவுச்சர்? குட். மோகன் F6 என்ன வவுச்சர்? குட். மோகன் கான்ட்ரா வவுச்சர் என்ன கீ? ஜனன் யார் ஜனன் கான்ட்ரா வவுச்சர் என்ன? 4 கரெக்ட். F4 ஓகே. மோகன் சேல்ஸ் வவுச்சர் என்ன வவுச்சர்? சூப்பர். என்னன்னா F8. மோகன் உங்க வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்கு கண்ணா. லைட்டா லோவா இருக்கு, ரொம்ப இல்ல. இன்னும் கொஞ்சம் பண்ண முடியுமா? இப்ப பரவாயில்ல. குட். ஆம், ஜர்னல் வவுச்சர் என்ன இது? சூப்பர். இப்ப நான் ஃபுல்லா கேக்குறேன், அப்படியே சொல்லுங்க. லைனாவே கேக்குறேன். மோகன் ஒருத்தர ஃபுல்லா கேட்டுறேன், அடுத்தது இன்னொருத்தர. மோகன் நீங்க சொல்லுங்க. F6 என்ன? ரெசீட் வவுச்சர்னா எதுல கிளாசிஃபை பண்ணுவோம் மோகன்? ரெசீட் வவுச்சர்னா எந்த ஹெட்ல கிளாசிஃபை பண்ணுவோம்? ரெசீட் வவுச்சர் அக்கவுண்ட்ன்றது எதுல கிளாசிஃபை பண்ணுவோம்? எந்த குரூப் ஆஃப் அக்கவுண்ட்ல? பேங்கா, கம்ப்யூட்டரா, கேஷா? வெரி குட். F4 என்ன வவுச்சர்? வெரி குட். F8 கான்ட்ரா வவுச்சர்னா என்ன அர்த்தம்? வெரி குட். F8 என்ன? F5 என்ன? F1 என்ன? F10 என்ன? அக்கவுண்ட் ரிப்போர்ட்ஸ். F9 என்ன? ஆ ஓகே. F7 என்ன? குட். வெரி குட். ஜர்னல் வவுச்சர் எதுக்கெல்லாம் வரும் மோகன்? வெரி குட். ஓகேவா? இது F7 வந்து உங்களுக்கு MCQலயும் இம்பார்ட்டன்ட், டாலி இந்த டீடைல்ட் ஆன்சர்லயும் இம்பார்ட்டன்ட். ஓகே. சூப்பர். வெரி குட். ஜனன் நீங்க சொல்லுங்க கண்ணா. F6 எதுக்கு வரும்? F8, F10 அக்கவுண்ட் ரிப்போர்ட்ஸ். F4, F5, F9, F7, F11. வெரி குட். சூப்பர். ஒரு நிமிஷம். இப்ப தரவாயிட்டீங்களா? ஓகே. ஸோ ஸோ இதெல்லாம் ஃபுல்லா பண்ணினதுக்கு அப்புறம் கிரியேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ்ல கேட்வே ஆஃப் டாலி ரிப்போர்ட்ஸ் டிஸ்ப்ளே ட்ரையல் பேலன்ஸ். வியூ P&L அக்கவுண்ட்ல கேட்வே ஆஃப் டாலி ரிப்போர்ட்ஸ் ப்ராஃபிட் லாஸ் அக்கவுண்ட் இது. வியூ பேலன்ஸ் ஷீட்ல F10ல அக்கவுண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் போட்டு பேலன்ஸ் ஷீட் ஆல்ட் F1. இல்லையா கேட்வே ஆஃப் டாலி ரிப்போர்ட்ஸ் பேலன்ஸ் ஷீட் ஆல்ட், இது ரெண்டுத்துல எது வேணா ஆஃப் பண்ணிக்கோங்க. ரேஷியோ அனாலிசிஸ்ல கேட்வே ஆஃப் அக்கவுண்ட் ரிப்போர்ட்ஸ் ரேஷியோ அனாலிசிஸ். டே புக்ல அக்கவுண்ட் ரிப்போர்ட்ஸ் டே புக் ஆல்ட் F1. ஓகேவா? குட். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் இது புரிஞ்சுதா எல்லாருக்குமே ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் வேஜஸ், ஆக்ட்ராய், வாட்டரு, கேரேஜ் இன்வெர்ட்ஸ், கேரேஜ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்னா salary, இன்சூரன்ஸ், மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ், அட்மின் எக்ஸ்பென்சஸ் அதெல்லாம் வரும். ஓகேவா? குட். செகண்ட் கொஸ்டின் வந்து following balance sheet has been prepared during the year இல்ல கொடுத்துருக்காங்க. You are required to prepare the trading and profit loss account for the year ended and the balance sheet is on that day. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கண்ணா இதுக்கு இது வந்து பேர்ல் லிமிடெட் வருது கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டு கிரியேட் கம்பெனி. ஓகே, type the name as well and keep all the fields as they are and choose yes to accept. First creating the company, அப்புறம் maintaining accounts only. அதுக்கு F11 accounting features. Step 1 என்ன? Creation of company. Okay. Step 2 என்ன? Maintaining the accounts. Step 3 என்ன? Creating ledger accounts. Step 4 என்ன? Recording the opening balances of cash. ஏன் opening balances of cashனா இந்த இதுல வந்து இப்ப நான் வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட்டோ ஒரு P&L அக்கௌண்ட்டோ இது பண்ணா கேஷ் புக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கரெக்டா? அதனால ரெக்கார்ட் த ஓப்பனிங் பேலன்சஸ் ஆஃப் கேஷ். அதுக்கு என்ன கமாண்ட்? கேட்வே ஆஃப் டாலி. எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டாலி, மாஸ்டர்ஸ், அக்கவுண்ட் இன்ஃபர்மேஷன், லெட்ஜர்ஸ், சிங்கிள் லெட்ஜர். லெட்ஜர் அக்கவுண்ட்டுக்கு கிரியேட் கொடுக்குறோம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கிரியேட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு இதுக்குமே ஆல்டர் கொடுக்கணும். சரியா? அப்புறம் இது முடிஞ்சதா அப்புறம் ஒரு கிரியேட் லெட்ஜர் ஃபார் டிரான்சாக்ஷன்ஸ். இங்க தான் வந்து நம்ம ஒவ்வொரு லெட்ஜரா என்டர் பண்ணுவோம். என்ட்ரிங் த டிரான்சாக்ஷன்ஸ் டு வவுச்சர்ஸ். அப்படின்னா இந்த வேஜஸ் பெய்ட் பை கேஷ். சரி, இதுக்கெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்க போட வேண்டிய இம்பாக்ட் இதுக்கு மட்டும்தான். வேஜஸ் பெய்ட் பை கேஷ், சாலரிஸ் பெய்ட் பை செக், கேஷ் பர்ச்சேசஸ், இதுக்கெல்லாம் தான் என்ட்ரி கொடுக்கணும். ஓகே. ஸோ வேஜஸ்க்கு என்ன பண்ணுவோம்? எஃப்ஐக்கு பேமெண்ட் வவுச்சர், அக்கௌண்ட்டுக்கு கேஷ், பர்டிகுலர்ஸ்க்கு வேஜஸ், அமௌண்ட். இந்த ஒரே ஒரு என்ட்ரி மட்டும் பார்க்காம எழுதுறீங்களா? ஜஸ்ட் ஒரு என்ட்ரி. டிரான்சாக்ஷன் என்ட்ரிங் டிரான்சாக்ஷன்ஸ் த்ரூ அவுட்ஸ் என்ட்ரிங் டிரான்சாக்ஷன்ஸ் த்ரூ வவுச்சர்ஸோட கமாண்ட் மட்டும் செப்பரேட்டா எழுதுறீங்களா? முடியுமா? நான் ரெண்டுத்துக்கு கொடுக்குறேன், பார்க்காம எழுதுறீங்களா? இதுதான் கோர். ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, கிரியேஷன் ஆஃப் அ கம்பெனி. சொல்லுங்க. கிரியேஷன் ஆஃப் அ கம்பெனி. அடுத்தது அக்கவுண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது, மெயின்டைன் அக்கவுண்ட்ஸ். சொல்லுங்க. வெரி குட். அடுத்தது கிரியேட் லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ். இந்த கொஸ்டின் கேட்பாங்க. கிரியேட் லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ். லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ். அப்புறம் சுக்லாம் பரதனமே என்ன? கேஷ் இருந்தா தானே நம்மளால எல்லாம் பண்ண முடியும். அப்புறம் ரெக்கார்ட் ஓப்பனிங் பேலன்சஸ். சொல்லுங்க. வெரி குட். அப்புறம் கிரியேட் லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ் ஃபார் டிரான்சாக்ஷன். சொல்லுங்க. அதுக்கப்புறம் தான் என்டர் டிரான்சாக்ஷன்ஸ் த்ரூ வவுச்சர்ஸ்னா என்னன்னா நம்மளுக்கு வவுச்சர் கொடுப்பாங்க. ஓகே, அதாவது வந்து வேஜஸ் பேமெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வவுச்சர் இருக்கும். அந்த வவுச்சரை வச்சு நம்ம என்ட்ரி பண்ணுவோம் டாலியில. டாலி இதுல சொல்லி கொடுத்துருக்காங்களா? ஸ்கூல்ல பார்த்துருக்கு, ஒர்க் பண்ணிருக்கீங்களா? ஓ இல்லையா, சரி பரவாயில்ல. என்ட்ரிங் டிரான்சாக்ஷன் த்ரூ வவுச்சர்ஸ். ஓகேவா? இந்த டிரான்சாக்ஷன் மட்டும் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட், ஃபர்ஸ்ட் என்ன? கம்பெனி கிரியேட் பண்றோம், அப்புறம் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்றோம், அந்த அக்கௌண்ட்ல இருந்து ஒவ்வொரு லெட்ஜர் அக்கௌண்ட்டா கிரியேட் பண்றோம் ஓப்பனிங் பேலன்சஸ் சேர்த்து, அப்புறம் செப்பரேட்டா கேஷுக்கு மட்டும் ஓப்பனிங் பேலன்சஸ் ரெக்கார்ட் பண்றோம். இது எல்லாமே கிரியேஷன் கண்ணா. ஓகேவா? இது எல்லாமே கிரியேஷன். ஃபர்ஸ்ட் கிரியேஷன், ஆல்ட், அடுத்தது அப்புறம் மெயின்டெனன்ஸ். கிரியேட் பண்றோம், மெயின்டைன் பண்றோம், அப்புறம் கிரியேட் லெட்ஜர் அக்கவுண்ட் பண்றோம், அப்புறம் ரெக்கார்ட் பண்றோம், திருப்பி கிரியேட் லெட்ஜர் அக்கவுண்ட் ஃபார் டிரான்சாக்ஷன்ஸ் பண்றோம், அப்புறம் என்டர் பண்றோம். ஆல்டர்னேட்டிவா என்ன வருது? கிரியேட் கிரியேட் கிரியேட். இன் பிட்வீன் என்ன வருது? ஃபர்ஸ்ட் மெயின்டைன் அக்கவுண்ட்ஸ், அப்புறம் ரெக்கார்ட் ஓப்பனிங் பேலன்சஸ், அப்புறம் என்டர் டிரான்சாக்ஷன் த்ரூ வவுச்சர்ஸ். புரிஞ்சுதா? ஹிண்ட். குட். இப்போ நீங்க இது ஒரே ஒரு இது மட்டும் எந்த டிரான்சாக்ஷன் வேணா பண்ணுங்க. என்டர் டிரான்சாக்ஷன்ஸ் த்ரூ வவுச்சர்ஸ். இப்போ இதுக்கு வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு நிறைய டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு. லெட் மீ கிவ் யூ ஒன் எக்ஸாம்பிள். இதுக்கு மட்டும் நீங்க இது மட்டும் தான் டாலில நீங்க இன்கார்பரேட் பண்ணணும், மத்ததெல்லாம் வேண்டாம். இப்போ
ஜனன் இப்ப வந்து யூ ஹாவ் அரவுண்ட் 1 2 3 4 5 10 இருக்கு கண்ணா. என்டர் டிரான்சாக்ஷன்ஸ் டு வவுச்சர்ஸ். இந்த 10க்கு ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க. நீங்க எது எடுத்துக்கிறீங்க ஜனன்? ஆனா இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணும் அழகா. சூப் எய்த்து எடுங்க. நீங்க மோகன். ஆ ஆ சூப்பர் எழுதுங்க. பார்க்காம எழுதுங்க என்ன கண்ணா, இது ஜஸ்ட் நான் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்கேன், பார்க்காம எழுதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மைண்டுக்கு என்ன தெரியுமா வரணும்? ஃபர்ஸ்ட் இதுக்கு மைண்டுக்கு வர வேண்டிய விஷயம் பேசிக் ஜர்னல் என்ட்ரி நம்ம போடுறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். வேஜஸ் பெய்ட் பை கேஷ்னா ஜர்னல் என்ட்ரி என்ன? வேஜஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். நான் மைண்டுக்கு வந்துடுதா? அப்போ நம்ம எண்ட்லேருந்து என்ன பண்றோம்? கேஷ் வெளியில போடுது இல்லையா? அப்போ வேஜஸ் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலர்ஸ்ல வேஜஸ் அக்கௌண்ட் வரணும். டைப் ஆஃப் டிரான்சாக்ஷன் என்ன? பேமெண்ட் வவுச்சர். அக்கௌண்ட் எதுலலாம் ஹிட் ஆக போறது? கேஷ். நரேஷன் என்ன பே பண்ற போறோம்? வேஜஸ் பெய்டு. அப்புறம் அமௌண்ட் வந்து 4000. நரேஷன் வேஜஸ் பெய்ட் பை கேஷ் அக்செப்டஸ். புரியுதா? ஃபர்ஸ்ட் the moment you start the journal entry, first moment you see the no description, the first thing it should come to your mind is journal entry. புரியுதா? ஓகே, அது தகுந்தபடி இங்க எஃப்ஐன்றது இந்த டிரான்சாக்ஷனுக்கு. பட் இந்த டிரான்சாக்ஷனுக்கு வந்து லைக் இட் வில் டிஃபர். இப்போ இப்போ இங்க இங்க போட்டிருக்கேன் தெரியுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடுத்த டிரான்சாக்ஷன் இது விட்டுருங்க, salary paid by check நீங்க பண்ணுவீங்க. goods purchased on credit from யாழினி. இதுக்கு வந்து என்ன ஜர்னல் என்ட்ரி வரும் ஜனன்? goods purchased on credit. வெரி குட். பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெபிட் டு யாழினி அக்கௌண்ட். இப்போ பர்ச்சேசஸ்ன்றது பர்ச்சேஸ் புக்ல போயிடும். யாழினி யாரு? கிரெடிட்டாரா டெட்டாரா? ஆ கரெக்ட். ஸோ இப்போ அதுதான் கரெக்டாக சொல்றீங்க பாருங்க. இப்போ அதுதாங்க நான் இந்த பர்ச்சேசஸ்ன்றது பர்ச்சேஸ் வவுச்சர்ல போயிடும். ஓகே. ஆனா இந்த குரூப்பிங்னு வரும்போது பர்ச்சேசஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்லயும் சுமதி சன்ட்ரி கிரெடிட்டார்லயும் ஆஃப்டர் கிரியேஷன் ஆஃப் எஸ். ஸோ இந்த இந்த ஃப்ரேம்வொர்க் உங்களுக்கு மைண்ட்ல ஞாபகம் வந்ததுன்னா இது ஈஸியா கரெக்ட் பண்ணிடுவீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க ஃப்ரேம்வொர்க் மைண்ட்ல எடுத்துட்டு வந்துருங்க. போட முடியாது, டைம் இருக்காது. பட் மைண்ட்ல ஃப்ரேம்வொர்க் வரணும். அப்ப இது பர்ச்சேஸ் வவுச்சரா? பர்ச்சேஸ் வவுச்சருக்கு என்ன உங்களுக்கு எஃப்ஐ மாதிரி என்ன வரும் பர்ச்சேஸ் வவுச்சருக்கு? ஆ கரெக்ட். அப்ப F9 பர்ச்சேஸ் வவுச்சர். அக்கவுண்ட்ன்றது வந்து இங்க இருக்கிறதுக்கணும் மேல ஆ, இந்த குரூப்ல இருக்கிறது அக்கவுண்ட்ன்றது. ஓகே. ஸோ இங்க அக்கவுண்ட்ன்றது என்ன வரும்னா பர்ச்சேசஸ். சரியா? பர்டிகுலர்ஸ்ன்னு வரும்போது பர்ச்சேசஸ் அக்கவுண்ட் தான் வரும். பர்ச்சேசஸ் அக்கவுண்ட்டும் வரும், சண்டே கிரெடிட்டாஸும் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சொல்லுங்க கண்ணா. இல்ல இல்ல, ஜர்னல் என்ட்ரி போடலாம், உங்களுக்கு டைம் இருக்காதே. அதுக்காக சொல்றேன். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா போடுங்க கண்ணா. போடக்கூடாதுல, போட்டீங்கன்னா சூப்பர் தான். இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் எடுத்துட்டு வந்து போட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. ஆனா டைம் இருக்காது, அதனால தான் மைண்ட் ஒர்க்கே பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். நரேஷன்ன்றது இதோட டிரான்சாக்ஷன், இங்க இருக்கிற நரேஷன் அப்படியே கொடுத்துக்கோங்க. பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் யாழ்னி அதே அப்படியே நரேஷன்ல வந்துரும். அமௌண்ட் கடைசியா அக்செப்டஸ். நீங்க ரொம்ப யோசிச்சு போட வேண்டிய விஷயம் என்னன்னா இது மூணு மட்டும்தான். ஓகேவா? ஆ
ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதுங்க. நான் என்ட்ரிங் டிரான்சாக்ஷன்ஸ் வவுச்சர்ஸ்லேருந்து ஃபுல்லு. அதுல முக்கியமா நீங்க இது பண்ண வேண்டியது இது 3 தான். முடிச்சிட்டீங்களா? அமிச்சிட்டீங்களா? பண்ணுங்க.